إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم أن اشكر لي ولوالديك அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய அடிப்படை விஷயங்களை சிலதை சொல்லிவிட்டு அந்த செய்தியை பேசுகிறேன். முதலில் அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய வல்லமை அதிகாரம். அவன் தன்னுடைய தூதராகிய அண்ணலம் பெருமானாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்வு என்ன, அவ்விருவரும் சேர்ந்து பெற்றோரை எப்படி முக்கியப்படுத்துகிறார்கள், இதை தான் நாம் முக்கிய விஷயமாக ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த பிரச்சனையும் இதற்கு பிறகுதான். முதலில் அல்லாஹ்வின் அதிகாரம், அதற்கு பிறகு அண்ணலாரின் அந்தஸ்து, அதற்கு பிறகு பெற்றோரின் முக்கியத்துவம். இதற்கு பிறகுதான் எந்த ஒரு சப்ஜெக்டும் இஸ்லாத்தில் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்திற்கு சில வசனங்களை சொல்கிறேன். மக்காவில் வாழ்ந்த மக்கத்து காபிர்கள் அண்ணலம் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, முஹம்மதே, இந்த குர்ஆனுக்கு பதிலாக வேறொரு குர்ஆனை கொண்டு வா அப்படிங்கிறான். குர்ஆனின் கைரிஹாதா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேற ஏதாவது குர்ஆன் இருந்தா கொண்டு வா. சொன்னது யாரு? மக்காவில் வாழ்ந்த காபிர் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றான், வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். அவ் பத்தில்ஹு, அல்லது இந்த குர்ஆனை கொஞ்சம் மாத்தித்தான், ஒண்ணு வேற குர்ஆனை கொண்டு வா, அல்லது குர்ஆனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடு, மாத்தி கொடு அப்படின்னு மக்கா காபிர்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல தெரியுமா? குல்மா யகூல் பத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி மாற்றி தருவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்று நபியே சொல்லிவிடு. இந்த ஒரு வார்த்தை போதுமானது. இஸ்லாத்தில் ஒன்றை மாற்றித்தர கூட நபிகளாருக்கு கூட அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. அவன் வேற குர்ஆனை கொண்டு வாங்குற ஒரு பக்கம் இருக்கட்டும், மாற்றி கூட தர முடியாது. என் இஷ்டப்படி மாற்றி தர எனக்கு உரிமை கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் அதிகாரம் தான் அதிகாரம். இஸ்லாத்தில் யாருக்கும் அத்தாரிட்டி அதிகாரம் என்பது கிடையாது. அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். நபிகளார் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதைத்தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு உச்சகட்ட அதிகாரம் இருக்கிறது. இதை எல்லா முஸ்லிம்களும் முதல்ல விளங்கணும். நபி நினைத்தால் கூட இஸ்லாத்தில் ஒன்றை சொல்லிவிட முடியாதுங்கிறத முதல்ல விளங்கணும் முஸ்லிம் பெருமக்கள், எல்லா தாய்மார்களும். இரண்டாவது, நபிகளாருக்கு உள்ள அந்தஸ்து.
ஒரு வசனம் நான் சொல்றேன், இந்த ஒரு வசனம் போதுமானது. அப்படி ஒரு அந்தஸ்து உலகத்தில் எவரும் பெற முடியாது. எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அபூபக்கர் சித்திக்காக இருந்தாலும் சரி, உமராக இருந்தாலும் சரி, நபிகளாருடைய அந்தஸ்து கிட்ட வர முடியாது என்று அந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்துல மனசுல வச்சுட்டு மற்ற விஷயங்களை பாருங்க. மை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த முகம்மதுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் எதை சொல்றேன்னா அத முகமது சொல்றாரு. ஆனால் இந்த முகம்மதுக்கு கட்டுப்பட்டால் எனக்கு கட்டுப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதம் வேறு எவருக்காக சொல்ல முடியுமா? அபூபக்கர் சித்திக் கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்ட அர்த்தம் அப்படி சொல்ல முடியாது. சஹாபாக்கள் கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்ட அர்த்தம் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, அவுலியாக்கள்லயே தூக்கி உச்சத்துல தூக்கி வச்சிட்டு இருக்கிய முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவருக்கு கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட ஆகாது. அப்புறம் அட்ரஸ் இல்லாத பூக்கையா தங்கள் ஏமாத்திரம் லோக்கல்ல இருக்கார் பூக்கையா தங்கள், அவர் யாருன்னே தெரியல. முஹிதீனுக்கு இஸ்லாத்தில் ஸ்பெஷல் கிடையாது. அப்துல் காதர் ஜெயிலானி அவுலியாக்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தம் கிடையாது. அவர் ஒரு முஸ்லீம், நம்ம ஒரு முஸ்லீம், அவ்வளவுதான், வேற எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு முஸ்லீம், நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முஸ்லீம் என்ற தொடர்பு, சகோதர சகோதரி என்ற தொடர்பு. அதுபோல முஹிதீன் அப்துல் காதருக்கு எனக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு முஸ்லீம், நம்ம ஒரு முஸ்லீம். பூக்கையாத்தங்கள் முஸ்லீமா என்ன தெரியாது. பூக்கையாத்தங்கள் முஸ்லீமா தெரியாது, அவர் யாருன்னு தெரியாத. முஹிதீனை பத்தியா கொஞ்சம் வரலாறு ஆங்காங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. பூக்கையாத்தங்கள் யாருன்னே தெரியாது. இந்த அவுலியாக்களை பத்தி நான் கடைசி அப்புறம் சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சுக்கலாம் ஒரு வார்த்தையில. அவனுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நபிகளாருக்குள்ள அந்தஸ்து. அதற்கு அடுத்து யார் தெரியுமா? முஸ்லிம்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்தபடியாக யார்? அவுலியாக்கள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை பத்தி உங்களை கேட்க மாட்டான். முஹிதீன் அப்துல் காதர் பத்தி நம்மள கேட்பானல்ல, கண்டிப்பா கேட்க மாட்டான். வேற யாரை பத்தி கேட்பான்? பெற்றோர்களை பத்தி கேட்பான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர்களை மதித்தால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கும். நீங்க உங்க பெற்றோரை மதிக்கல, உங்க பிள்ளை எப்படி உங்க பிள்ளைய மதிக்கும்? உங்களை ஒருவர் தன் பெற்றோரை மதிக்க வேண்டும். குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு ரோல் மாடல் யாருன்னு நினைக்க? முன்மாதிரி பெற்றோர் தான். ஒரு 5 வயசு 10 வயசுல எல்லாம் ரசூலா முன்மாதிரி தான் புரியாது. நபி வழிப்படி பெற்றோர் நடக்கும் பொழுது பெற்றோரை பார்த்து தான் விளங்கும். இப்படிதான் இருக்கணும். அத்தா மாதிரி இருக்கும், பாப்பா மாதிரி இருக்கும், அம்மா மாதிரி செயல்படும். நம்ம எப்படி இருக்கிறோம்? பெரிய சைத்தானை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம டிவி நாடகத்தை. பிள்ளையா குட்டி சைத்தான் மொபைல். பெரிய சைத்தான் பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு குட்டி சைத்தான் மொபைல். இப்படி இருந்தா பிள்ளை எப்படி திருந்தும்? நாம் நம் பெற்றோரை மதிக்க வேண்டும். இப்ப பெற்றோர் விஷயத்துல சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு மேட்டருக்கு வர்றேன். திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கா இல்லையான்னு விசாரிச்சு கேட்டு பாருங்க. ஆலிம் சாகல போய் கேளுங்க, இப்படி இருக்கா இல்லையான்னு. அனிஷ்குர் லீ வலிவாலிதைக்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி இருக்கு? எனக்கும் நன்றி செலுத்து, பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அவுலியாக்கள் நன்றி செலுத்த வேண்டாம். எவனாலும் அவரை கொண்டு சொல்லுவான். அப்போ எந்த அவுலியாக்கள் நன்றி செலுத்தணும்? அவுலியாருக்கு என்ன செஞ்சாரு? எதையுமே செய்யலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை விளங்கிடுங்க. நீங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். பெற்றோரை விட ரசூலுல்லாஹ் அம்மை விட உயிருக்கு மேலானவர் ரசூலுல்லாஹ். நன்றி யாருக்கு செலுத்த நினைக்கிறீங்க? முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி, அதுக்கு அடுத்து பெற்றோருக்கு தான். குர்ஆன்ல இருக்கு, அனிஷ்குர் லீ வலிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்? படைத்தவனுக்கு நன்றி செலுத்து. அதற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். இங்க இருக்க நம்ம எல்லாருமே பெற்றோர் நன்றி செலுத்துறோமா? படைச்சவனுக்கு நன்றி செலுத்துறா என்ன?
அல்லாஹ்வை வணங்குவது, அவனுக்கு நன்றி செலுத்துறது. பெற்றோருக்கு நன்றி செலுத்துறதுனா நம்ம பெற்றோர் நன்றி செலுத்துறோமா? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாம் நன்றி செலுத்த வேண்டிய யாருன்னு சொன்னா பெற்றோர்களை தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் கூட நன்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. இந்த நபிக்கு கட்டுப்படுங்கள், சொல்ல கேளுங்கன்னு தான் சொல்றான். நன்றி செலுத்துவது என்று வரும் பொழுது பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படிதான் குர்ஆன்ல சொல்லுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான தத்துவ விஷயத்தை நான் சொல்றேன். அந்த தத்துவம் எதுல இருக்கு தெரியுமா? குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அருமையான ஒரு தத்துவம் அது. என்ன தத்துவம் தெரியுமா? வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அத்வம் பிகைரி இல்மின். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் கடவுளாக அழைக்கப்படுகிறார்கள். இந்த உலகில் எத்தனையோ பேர்கள் கடவுளாக அழைக்கப்படுகிறார்கள். அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கடவுள், லட்சக்கணக்கான பேர் கடவுள் கடவுள் நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் போட்டு முடியுங்க. கசமுசன் ஆயிடுதுன்னா மக்கள் அதைத்தான் கவனிப்பாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான். பேசி வந்து சாயா கொடுக்கறது, வைக்கிறது, விளம்புறது, சேரத்துக்கு போடுறது, கல்யாணம் உருவாது ஆயிட்டா அப்படிதான் வரும். நான் சொல்வது அல்லாஹ்வுடைய கட்டளையை பேசிட்டு இருக்கேன். ஏன் சொந்த கருத்தை, ஜமாத்துடைய கருத்தை பேசிட்டு இருக்கல. மனிதனுடைய கருத்தை விட ரப்புல் ஆலமீனுடைய கருத்து எவ்வளவு முக்கியமானதுன்னு விளங்கிடுங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வின் கட்டளை நான் சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி கவனிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகில் பலர் கடவுளாக அழைக்கப்படுகிறார். எவ்வளவோ கடவுளை கூப்பிட்டு இருக்கான், கடவுள் நினைச்சு. அந்த கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் திட்டக்கூடாது? அப்படி திட்டினால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். இதுதான் தத்துவங்கிறது, இதுதான் லாஜிக்ங்கிறது. நீ அவன் கடவுளை திட்டான்னு வையன், அவன் உடனே யார் கடவுளை திட்டுவான்? அல்லாஹ்வை திட்டுவான். நீ அல்லாஹ்வை திட்ட மாட்ட, ஆனால் அவன் அல்லாஹ்வை திட்டும்படி நீ ஆக்கிட்ட. அதனால பிறர் கடவுள் நம்புற நீங்க திட்டாதீங்க, பிறகு அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸய்யன்னா லிக்குல்லி உம்மத்தின் அமலஹும். இப்படிதான் இப்ப மனிதர்களுக்கு அமல்களை அருமையாக சொல்லிக் கொடுக்கிறோம். என்ன அருமையாக சொல்லியிருக்காங்க அல்லாஹ். பிற கடவுளை திட்ட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? இதை இஸ்லாமிய கடவுள் கொள்கை, இது ஒண்ணு. இதை நபிகள் நாயகம் பெற்றோருக்கு சொன்னார்கள். அங்கதான் நீங்க முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். கடவுளுக்கு எதை அல்லாஹ் சொல்லி காட்டுறானோ, கடவுள் கொள்கைக்கு எந்த வசனம் இருக்கோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு சொன்னார்கள். மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பாவங்களில் உள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இணை வைத்தல் தான் பயங்கரமான பாவம். அல் இஷ்ராக்கு பில்லா, இணை வைக்கிறது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடூரமான எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஒருவன் இணை வச்சுட்டான்னு சொன்னா நபியின் பிள்ளையாக இருந்தால் அல்லாஹ் விட மாட்டான், நபியின் தந்தையாக இருந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இப்ராஹிம் நபி அத்தா ஏன் நாசமா போனாரு? இணை வச்சாரு. நூஹ் நபி மகன் ஏன் வீணா போனான்? இணை வச்சான். ரசூலுல்லாஹ் பெற்றோர் ஏன் வீணா போயிட்டாங்க? நரகம், இணை வச்சாங்க. லூத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவிமார் ஏன் நாசமா போனாங்க? இணை வச்சாங்க. இணை வச்சுட்டா நபியின் உறவா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டான். நபிக்கு சொந்தக்காரன், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், தாய், தகப்பன் இப்பெல்லாம் பார்க்க மாட்டான்ல. இணை வச்சா தூக்கி நரகத்துல போடுங்கிற இஸ்லாமிய கான்செப்ட், அல்லாஹ்வுடைய கட்டளை. அவ்வளவு கொடூரம் பாவம் இணை வைக்கல, எல்லாருக்கும் தெரியும். பயங்கரமான பாவங்களில் உள்ளது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதுக்கு அடுத்தபடியான பாவம் என்ன தெரியுமா? ஷத்மு ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. விபச்சாரம், வட்டி, கொலை, களவு எப்படி பயங்கரமான பாவம், அது மாதிரி ஒரு பாவம் எது? பெற்றோரை ஏசுவது, திட்டுவது. ஷத்மு ரஜுலி வாலிதைஹி, பெற்றோரை திட்டுறது. நம்மள்ட்ட இருக்காத பழக்கம். இந்த கிழட சும்மா கிடக்க மாட்டாங்க அத்தா வாப்பவ, இந்த கிழடு சாவாம கிடக்க. என்ன திமிர் வார்த்தை இது? எப்படி தாய் தப்ப சொல்ற முடியுது?
ரசூலா சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பாவம். உடனே ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, வஹல் யஷ்துபு ரஜுல் வாலிதைஹி, அது எப்படி யா ரசூலல்லாஹ் ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? இந்த கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களுக்கு பெற்றோரை திட்டுறதுன்னா நினைச்சு பார்க்க முடியல. இன்றைக்கும் அரபியர்கள் இருக்காங்கல்ல, சவுதி துபாயில எல்லாம் படு அநியாயம் பண்ணுவாங்க, பெற்றோரை திட்ட மாட்டாங்க, பெற்றோர் அவமரியாதை வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு மோசக்காலும் பெற்றோர் விஷயத்துல கண்ணியமா இருப்பான். அரபியர்களுக்கு பெற்றோரை திட்டுறதுனா கற்பனை கூட பண்ண முடியல. அதனால ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டார்கள், வஹல் யஷ்துபு ரஜுல் வாலிதைஹி, அது எப்படி யா ரசூலல்லாஹ் ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? நம்ம இப்படி கேட்போமா? பெற்றோரை திட்டுறதாவது தூக்கி போட்டே மிதிப்பானே அப்படிமோ, நம்ம சர்வ சாதாரணம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திட்டுவான். எப்படி திட்டுவானா, யசுப்பு அபர் ரஜுல் ஃபயசுப்பு அபாஹு ஃபயசுப்பு உம்முஹு ஃபயசுப்பு உம்முஹு, ஒருவன் இன்னொருவன் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவன் தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக நீதான் உன் பெற்றோரை திட்டினாய். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆளை நீங்க திட்டிய மொப்ப ஒரு முட்டா பையன் அப்படின்னா உங்க பையம்மா, அப்போ உங்க அப்பாவை திட்ட நீ தானே காரணம். கடவுளுடைய கான்செப்ட் இது, கடவுளுக்கு சொன்னது. இந்த உலகத்தில் அழைக்கப்படக்கூடிய பல கடவுள் அழைக்கப்படுகிறார்கள் கடவுள் என்று. அவங்களை திட்டா அவங்க அல்லாஹ்வை திட்டுவான். அதுபோல நீ பிறருடைய வாப்பம்மாவை திட்டாத. பிறர் வாப்பம்மா திட்டா உன் வாப்பம்மாவை திட்டுவான். ஆக உன்னுடைய வாப்பம்மாவை திட்டுவதற்கு நீ காரணமாக இருக்காது. எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. யாராவது இந்த முக்கியத்துவம் விளங்கி இருக்கீங்களா? பெற்றோர் விஷயத்துல சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்க அத்தா அம்மா எங்க வாப்பம்மா செய்யற அநியாயம் தாங்க முடியல. நீ சின்ன பிள்ளைல செய்யல அநியாயம், 4 வயசு 5 வயசு 10 வயசுல என்ன அக்கிரமம் பண்ணோம், அத்தனை சகிச்சால உங்க அத்தம்மா. நம்ம தப்போட சகிச்சாங்களே, நம்ம கஷ்டத்தை படித்து நம்மளை வளர்த்தாங்களே, நம்முடைய அனைத்து குற்றங்களையும் சகித்துக் கொண்டவர் பெற்றோர். சும்மா இல்ல, உங்க அத்தா செய்யற உங்க வாப்பா செய்யற தப்பு உனக்கு கஷ்டமா தெரியுதா? உங்க அம்மா செய்யற தப்பு உனக்கு கஷ்டமா தெரியுதா? அன்பிற்குரியவர்களே, அவரவர் யோசிக்கிடுங்க. நீங்கள் உங்கள் பெற்றோரை மதித்தால்தான் உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்கும். உங்களை உங்க பிள்ளைய மதிக்கணும். நீங்க உங்க பெற்றோரை மதிக்க மாட்டீங்க. சொல்ல போனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நேரத்தில் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஷைத்தான் ஏத்தலாம் ஊரின் ஓரங்களில் எங்கேயாவது போடுவான். தெருக்குள்ள வந்துருச்சு அந்த ஷைத்தானுக்கு. தர்காங்கிற பேர்ல எங்க வந்துருச்சு, தெருக்குள்ள ஆட்டம் பாட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வீட்டுக்குள்ள ஆட்டம் பாட்டம் டிவி, அது வெளியே வந்துருச்சு. என் புள்ள ஆடு தாய் தப்ப ரசிக்கானே, புள்ள ஆடுறத பார்த்து தாய் தப்ப ரசிக்கான். சில தாய் தப்ப துடைய பிடிச்சி நல்ல பாரு எப்படி ஆடுது அந்த புள்ள, அது மாதிரி ஆடு. எத்தனை வீடுகள் இது மாதிரி ஷைத்தானி எங்க நாசமா போயிட்டு பாத்தீங்களா? நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி உங்கள் பெற்றோரை மதித்து பாருங்கள். உங்களை சில விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்விப்பட்டீங்களா? சுலைமான் நபி, எல்லாருக்குமே சுலைமான் நபியை பத்தி தெரியும். இந்த உலகத்திலேயே உச்சகட்டமான ராஜாங்கம், மாபெரும் ராஜாதி ராஜாவாக சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு கொடுத்த ராஜாங்கம் போல உலகத்தில் அல்ல வேற யாருக்குமே கொடுக்கல. அவ்வளவு பெரிய ராஜாங்கம். எந்த அளவுக்கு தெரியுமா? ஜின்களை அவர் கண்ட்ரோலில் வைத்திருந்தார். சுலைமான் நபி சொன்னா ஜின்னு கேட்கும். இன்னைக்கு அஜய் சொல்றாரு ஜின்னு அடக்கலாம் பச்சை பொய். ஜின்ன நம்மளாம் அடக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்னாதான் ஜின்னு கேட்கும். சுலைமான் நபி என்ன சொன்னாலும் கேளுன்னு அல்லாஹ் சுலைமான் நபி ஜின்னுக்கு சொல்லியிருக்கான். நம்ம அஜத்வால ஜின்னா அதெல்லாம் பொய்யாது. ஜின்ன அடக்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்லுவாங்க நம்ம அஜத்வால். அதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜின்னை எப்படி அடக்க வேண்டும் தெரியுமா? ஆலிம்சாக சொல்லுவாங்க. எங்க அஜத்தான் சொல்லியிருக்காரு. சூரத்துல் ஜின்னு குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கா, சூரத்துல் ஜின்னு இருக்கு. 40 நாளைக்கு ராத்திரிக்கு ஓதணுமா. 40 நாளைக்கு ஓதுனா ஜின்னு அப்படியே முன்னால மண்டிட்டு என்னங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு வந்துருமா 40 நாளைக்கு. சூரத்துல் ஜின்னு 40 நாளைக்கு ஓதுனா ஜின்னு கட்டுப்படுவனா. சூரத்துல் பக்ரான்னு ஒரு சூரா இருக்கா. பக்ரானா என்ன மாடு, பக்ரா கருத்த மாடு. சூரத்தில் பக்ராவான மாடு கட்டுப்படுமா? பைத்தியக்கார போயிடுவோம். சூரத்தில் சூரா இருக்கு ஃபீல்னா யானை அலம் தர கைஃப.
சூரத்துல் ஃபீல் அதுக்கு பேர். ஃபீல்னா யானை. 40 நாளைக்கு சூரத்துல் ஃபீல ஓதுனா யானை கட்டுப்படுமா? யானை பாகம் என்ன? அந்த சுறா ஓயிட்டு அலைஞ்சா பட் வானங்கன்னா வருதா போனா போகுத. நீ இந்த அஜத்தை வந்து கூப்பிட பார்ப்போம், ஒரே மிதி பேசுறாது யானை. சூரத்துல் ஃபீல். சூரத்து நம்லுன்னு ஒரு சூறா இருக்கு. நம்மளுனா எறும்பு. எறும்பை கட்டுப்படுத்த முடியுமாடா? எந்த அஜர்த்தாவது 40 நாளைக்கு ஓதி என் வீட்டுக்குள்ள எந்த எறும்பு வரக்கூடாதுன்னு சொல்லி வராம இருக்க பார்த்துருவோம். அது ஏன்? சூரத் ரஹ்மான் ஒரு சூறா இருக்கு, அல்லாவுடைய பேர்ல ரஹ்மான். 40 நாளைக்கு வர அல்லாஹ்வுல கட்டுப்படி என்ன எங்க கொண்டு விடுது பாத்தீங்களா? இவங்க சொல்லக்கூடிய அந்த அடிப்படை எவ்வளவு முட்டாள்தனம். ஏன்னா சூறா ஓதுறதுக்கும் ஜின்ன கிடையாது சம்பந்தம் இருக்கா? ஜின்னு என்பது மனிதனுடைய படைப்பு போல ஒரு படைப்பு. அது மனிதர்களை ஜின்களை என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக நான் படைத்தேன் அப்படிங்கிறான். அந்த ஜின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், சுலைமான் என்ன சொன்னாரோ அதை கேளு. ஜின்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் மண்டிட்டு சொல்லுங்க. எந்த அளவு கேட்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கதை அல்ல இது. இவங்க சொல்றாங்க இந்த கதை கப்சா ஃப்ராட் தர்கா அவுலியாக்கள் மூலமா 1000 பொய் சொல்லி வச்சிருக்காங்க. முஹீத்தின் மேல ஒரு கதை சொல்லி, முஹீத் இந்த உலகத்திலேயே அதிகமா கப்சா எழுதப்பட்ட ஒரே ஆளு முஹீத்தின் தான். அவர் மேல எழுதப்பட்ட கப்சா மாதிரி உலகத்துல இந்த பூக்கையா சும்மா சில்ற இந்த பெசவுக்குமாங்கல்ல கடையில அந்த மாதிரி சில்ற இதெல்லாம் முஹீத்தின் அப்துல் காதிர் சொல்ல கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை இல்லை. நீ சப்ஜெக்ட் அதல்ல, அதனால அப்படி நான் பெருசா சொல்லல. பெற்றோர் விஷயத்தை பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ராஜாங்கம் தெரியுமா? யாமலூன லஹு மா யஷா மின் மஹாரிஃப் வ திமாதில் வ ஜிவானி கல்ஜபா வ குதுரி ராசியாத் அப்படிங்கறான் அல்லாஹ். மனிதர்களால் நகர்த்த முடியாத பெரும்பெரும் குப்பரைகள், டேக்ஸாக்கள், அண்டாக்கள் மாங்கல்ல, அண்டா பெரிய பெரிய அண்டா மனுஷனால தூக்க முடியாதமா. மனிதனால் நகர்த்த முடியாத குப்பரைகளை எல்லாம் ஜின்கள் சுலைமான் நபிக்காக செய்து கொடுத்தன. இப்ப சாதாரண ஒரு அண்டாவை தூக்கிடலாமே, ஒரு 50 பேர் சேர்ந்தா கூட தூக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான அண்டாக்கள், லட்சக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு ஆகிற மாதிரி மனிதர்களால் நகர்த்த முடியாத தேக்ஸாக்கள், பெரும்பெரும் அண்டாக்களை எல்லாம் ஜின்கள் சுலைமான் நபிக்காக செய்து கொடுத்தனங்கிறான் அல்லாஹ். அது மட்டும் இல்ல, ஒமன ஷயாத்தீன் சில ஷைத்தானே சுலைமான் நபிக்கு அடிமையா இருந்துக்கிறான் அல்லாஹ். ஜின்னு என்ன ஜின்னு ஷைத்தான் இருக்காங்க. ஷைத்தானே சொல்ல ஏன் சொல்லணும் பின்னால் சொல்லுவேன். கவனம் பாத்தீங்கன்னா தான் புரியும். பாதி கவனத்தை வேற எதுவும் புரியாது. மெகா சீரியல் பார்க்கணும் எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறீங்க. ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு அடுப்பை பத்தி இப்ப வந்துட்டு போனாங்களா என்ன சொல்லிட்டு போனா மெகா சீரியல்ல ரொம்ப முக்கியம். மெகா சீரியல்ல ஒரு வார்த்தை விட முடியலையே. அந்த நேரத்தில் வீடு கொண்டாந்து புருஷக்காரன் அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த நேரத்தில் சலஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, சலாத்துக்கு பதிலே வராது இருக்கா, அப்படி போயிடுச்ச. மெகா சீரியல் என்பது மெகா ஷைத்தான். அது பெரும்பெரும் ஷைத்தான்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டதாங்கிற அல்லாஹ். சும்மா இல்ல, வமின ஷயாத்தீன் மை யகூசுனஹு வயஅமலுன அமலன் தூன ذلك. சில ஷைத்தான்கள் எல்லாம் சுலைமான் நபிக்காக முத்து குளித்து வந்தது. முத்துகளை கடல்ல போய் முத்து எடுத்து வந்தான். தூத்துக்குள்ள இருக்கல முத்து குளித்தல், கடல்ல போய் முத்தை எடுத்துட்டு வர வேலையை பார்த்தது யாரு? ஷைத்தான். வயஅமலுன லஹு மா யஷா. அவர் விரும்பியதெல்லாம் செய்து என்னமெல்லாம் நினைச்சாலும் அதை செய்யுமாமா. ஷைத்தான் கட்டுப்பட்டது, ஜின்னு கட்டுப்பட்டது, எறும்பு பேசியது விளங்கியது சுலைமான் நபிக்குங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இதெல்லாம் குர்ஆன் வசனம் லேசா தெரியுதா? கதை கப்சாக்கள் நம்பிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய கட்டளைகள் இது. ஃபதஹக்க மின் கௌலிஹா, சுலைமான் எறும்பு பேசியதை பார்த்து சிரித்தார் அப்படிங்கிறான். கற்பனை பண்ணி பாருங்க. 2 எறும்பு பேசுது, ஒரு 2 கட்டு விழுந்தாச்சு. நம்மளுக்கு அது காதல விழுந்தா சிரிப்பு வருமா வராதா? 2 கொசு பேசுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 2 கொசு உங்க பக்கத்துல பேசுது. இவளை கடிக்க வேண்டாம், ஆள் ரொம்ப லீனா இருக்கு, அந்த குண்டு பொம்பளை போய் கடிப்போம் அப்படின்னா சிரித்தானே வரணும். காதல விழுந்தேனா அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்க வேண்டும். எறும்பு பேசுவது காதில் விழக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரமாண்டமான அற்புதம் அது. ஷைத்தான்கள் கட்டுப்பட்டன, ஜின்கள் கட்டுப்பட்டன.
எறும்பு பேசிய தெரியுது, பறவைகள் கட்டுப்பட்டன. இவ்வளவு இருந்துச்சுல சுலைமான் நபிக்கு. அந்த சுலைமான் நபி எப்படி துஆ செய்யறாருன்னு பாருங்க. அங்கதான் ஹைலைட், அதுதான் மெயின், அதுதான். இவ்வளவு அரசாங்கம் பிரம்மாண்டமான சக்தி இருந்து சொல்றாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் செய்த அருளுக்காக. ராஜாக்களை பத்தி அவர் பேசல, சின்ன இவ்வளவு பெரிய ஆட்சியை தந்தை யா அல்லாஹ் அப்படி சொல்லல. அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. என்ன பெரிய ராஜாக வேண்டி கிடக்கு, இதுவா பெரிய கிருபை, இதுவா பெரிய கருணை. இவ்வளவு ராஜாக்களை எத்தனை கோடி 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 சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்திருப்பார். அவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக இருந்த அந்த மன்னர் ஒரு நபி கேட்கிறார், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக எனக்கு உதவி செய்வாயாக. இந்த துஆ விளங்குதா? என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் சுலைமான் இப்படி துஆ செஞ்சாருன்னு. என்ன சொல்றாங்கன்னா சுலைமான் நபி, யா அல்லாஹ், எனக்கு நீ அருள் செய்திருக்கிறாய், என் பெற்றோருக்கும் அருள் செய்திருக்கிறாய். அதுக்கு அர்த்தம் என்ன? பெற்றோருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கருணை இருந்தால்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அதுபோல நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால்தான் நாம் பிறந்து வர முடியும். நாம் பிறப்பதாக இருந்தாலும் பெற்றெடுக்க வேண்டியதாலும் அல்லாஹ்வுடைய உதவி கருணை இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஏன்? மறுபிறவின்னு சொல்றாங்க இன்னைக்கு உலகத்துல. ஒரு பெண், ஒரு தாய் குழந்தையை பத்தி என்ன சொல்றாங்க? மறுபிறவி. ஒரு உயிரிலிருந்து உயிர் பிரிவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமான விஷயம். அது அதை விட ஒரு அற்புதம் உலகத்தில் கிடையவே கிடையாது. என்ன ஒரு அற்புதம் அது! குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு அற்புதம் இருக்குன்னு சொன்னா, ஒரு பெற்றோர், ஒரு குழந்தை, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது எவ்வளவு அற்புதம். அவரவர் பெண்கள்லாம் தாய்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கள, இதை மாதிரிதான் உங்க அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதே கஷ்டத்தை உங்களை பெற்றவங்க பட்டிருக்க மாட்டாங்களா? அப்ப எவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள் உங்க அம்மாக்கு இருந்து உங்களுக்கு அருள் இருக்கணும். அதை கேட்கிறார் சுலைமான் நபி, யா அல்லாஹ், எனக்கு அருள் செய்திருக்கிறாய், அதனாலதான் நான் பிறந்தேன். என் பெற்றோருக்கு அருள் செய்திருக்கிறாய், அதனால அவங்க என்ன பெக்க முடிஞ்சு. ஆகவே நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதாவது வணங்கணும்னு அர்த்தம். நான் உனக்கு தோழணும், நோம்படிக்கணும், சக்காத்து, நான் நிறைய வணக்கம் செய்யணும்ல. இந்த வணக்கமே எதுக்குன்னா, நீ இவ்வளவு பெரிய அருளை செஞ்சிருக்க, பெற்றோருக்கு செய்திருக்கிய அருள், எனக்கு செய்திருக்கிய, அதுக்காக நான் உன்னை வணங்கணுமே. அதுக்கு நீ தான் திடகாத்திரத்தை தரணும், உதவி செய்யணும், எனக்கு ஆரோக்கியத்தை தரணும். தன் பெற்றோரை இழுத்து துஆ செய்தார்கள். யாரா இப்படி துஆ செஞ்சிருக்கமா? இது போல துஆ யாரா செய்திருக்கமா? யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், எனவே எனக்கு உதவி செய்வாயாக. எவ்வளவு உச்சகட்டமான ஒரு துஆ! இந்த துஆ நீங்க கேட்டுட்டு யாரா கேட்டிருக்கமா? அதை கேட்டுட்டு இருந்தாலே பெற்றோரை மதிக்கும் புத்தி வந்துடும். பெற்றோருக்கு மதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது பெற்றோரை மதிக்கிறதுங்கிறது. சில பேர் கேட்பாங்க, இதை ஒரு ஊர்ல ஜும்மா எல்லாம் பேசிட்டு வர்றேன், இந்த பெற்றோர் முக்கியத்துவங்கிறத பேசிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு 2 சகோதரி பேசிட்டே போறாங்க. ஒரு 2 சகோதரி, என் செய்தி கேள்விப்பட்டதுதான். ஏற்கனவே என் புருஷன் அத்தா அம்மானு உயிரை விடுவார், இப்ப இவர் வேற, என்னமோ ஏன் கருத்தை சொன்ன மாதிரி. அப்படி சில பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே அத்தா அம்மானு சொல்லிட்டு பாரு, இப்ப இதை வேற கேட்டாருன்னா அது பெண்களுக்கு கோபம் வேற வரும். அப்போ எங்களை விட உங்களுக்கு உங்க அப்பா தான் பெருசா? ஆமா, என்ன கேள்வி அது? ஆமான்னு சொல்லணும் வாங்கி. ஆமா, அப்பா அம்மா தான் பெருசாவா? உன்னுடைய உறவு அறுத்தரலாம், அப்படிப்பட்ட உறவு தான் பொண்டாட்டி உறவு. அக்கா எல்லாத்தையும் தலா கூட சொல்லல, விஷயம் விலகணுங்கிறது சொல்றேன். மனைவி உறவு அறுத்தரலாம், தலாக்கு. தாயை உறவா இருக்க முடியுமா? நீங்க பெற்றோர் அறுத்துருவீங்களா? தாய் பிரிந்தாலும் பெற்றோர் பெற்றோர் தானுங்க, ரூல் தானே. இப்ப எப்படி சொல்லுது இஸ்லாம்? அப்ப பெற்றோர்கள், நீங்க பெற்றோர்கள் எப்படி நடக்கணும், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பிள்ளைகளுக்கு சினிமா கூத்தலையும் கூத்தாடிகளையும், கூத்தாடி பின்னால ரோல் மாடல், கூத்தாடி பின்னால போறான். எங்க பார்த்தாலும் கூத்தாடி, அரசியல்வாதி, கயவர்கள், அயோக்கியர்கள், அந்த மாதிரி கூத்தாடிகளை கொண்டு வந்து அதை பார்த்துட்டு வந்து அதை தெருக்குள்ள கூத்து நடக்கு, தர்காக்கு முன்னால.
தர்காவை இடிச்சு நொறுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. ஒலா தத கபரம் முஸ்லிமன் இல்லா சவ்வைத்தஹு அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்பது எல்லா முஸ்லிம்களுக்குள்ள சட்டம். அது கபரை தரைமட்டமாக்க சொல்லி இருக்க எவ்வளவு மோசமானது. சாராயம் குடிக்கிறத விட மோசம், வட்டி வாங்குறத விட மோசம் தர்காவை கையேந்துறது. விபச்சாரம் கொடுமையான பாவம், அதை விட மோசம் தர்காவை கையேந்துறது. அந்த தர்காவில் கூத்தடிக்கிறது. இதே ஊர்ல நாம முடிஞ்ச அளவுக்கு யாருமே தனிப்பட்ட இதில் தாக்க வர மாட்டோம். யாராவது நம்மள தனிப்பட்ட வகையில் தாக்கலாம், பதில் வேணா சொல்லியிருப்போம். தனிப்பட்ட வகையில் நம்ம தாக்கியதே கிடையாது. சமீபத்தில் எந்த அளவுக்கு மட்டமா கேவலமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆலிம் சாக்க இருக்கான. நான் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள ஒன்று சொல்லிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னால நான் மாணவனா இருக்கும் பொழுது ஒரு அஜர்ட்ட போய் சில கேள்விகளை கேட்க போறோம். இந்த தௌஹீத் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க சொல்ற செயலுக்கு நீங்க சொல்றீங்க மோல்து ஓதணுங்கிறிய, தர்காவுல கையெழுத்தலாங்கிறிய, யா முஹீத்தீன் கூப்பிடலாங்கிறிய, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா ஒன்னு ஆதாரம் தரணும், இல்லைன்னா உன்ன பேசுறது யாரெல்லாம் போயிட்டு வாப்பாங்க. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பா யாரும் நீ ஆதாரம் காட்ட முடியுமா? பெரிய பெரிய ஆலிம்சா கேட்ட கேள்வி. எங்க அப்பரை ஏன் ஓட்ட ஆதாரம் காட்டணும்? இங்க உள்ள இப்போ உள்ள ஒரு ஆலிம்சா பேசியிருக்கானே, இவர்கள் பிறப்பில் சந்தேகப்படுகிறேன். முட்டாள். ஏன் பிறப்பில் நீ என்னடா சந்தேகப்படுறது? என் பிறப்பை நம்ப வேண்டிய ஏன் அப்பன். அவரவர் பிறப்பை நம்ப வேண்டிய யாரு? அவரவர் அப்பன். மற்றவன் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. என் தகப்பன் என்னை நம்பினா போதும், அவரவர் தகப்பாவை நம்பினா போதும், என் புள்ளதான் அப்படின்னா நம்பினா போதும், அடுத்தவன் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி விஷம கருத்துக்களை பரப்பி வருகிற முட்டாள்கள் அதை வைக்கக்கூடிய குர்ஆன் வசனத்தை சொல்றோம். இந்த தௌஹீத் ஜமாத் ஆலிம்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படி இல்லைன்னு வாதம் பண்ணு. அதுதான் சப்ஜெக்ட். இவங்க சொல்ல மாதிரி குர்ஆன்ல இல்லைன்னு சொல்ல நாங்க எடுத்துட்டு வர்றோம். எடுத்துட்டு வந்தா கூட வைக்கப்பட மாட்டாங்க. ஆதாரத்தை தூக்கிட்டு வருவோம். அதுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு சம்பவம். கடையநல்லூர்ல அப்துல் ஜலீல் மாதிரின்னு ஒரு ஆலிம்சா இருந்தார். நம்ம தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆளுதான். மதீனால ஓதிட்டு வந்தவர். அவர் நம்மளா சில விஷயத்தை யோசிப்போம் சொல்றதுக்கு, அவர் யார் பக்கத்தையும் யோசிக்க மாட்டார். இப்ப நான் சொல்ல ஒரு ஹதீஸ், வலா தத கபர முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்ல. இதை ஒரு ஆலிம்சா எங்க ஊர்ல பேசுறான். தெருவில் தான், புதுத்தெருலன்னு நினைக்கிறேன். கடையனூர் புதுத்தெருல. இங்க பூக்கோயத்தங்கள் பெரியர்ல இருக்காரா? கடையனூர் பெரிய தெரு இருக்கு. அங்க உள்ள கடையனூர் புதுத்தெருல தரைமட்டமாக்க நம்ம சொல்லணும்ல, அதை ஒரு ஆலிம்சா பேசுறான். எந்த கபராக இருந்தாலும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று இவர்கள் ஹதீஸ் இருக்கிறது என்கிறார்கள். அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை, இருந்தால் எடுத்து வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டான் ஒரு ஆலிம்சா. உடனே ஜலீல் வாரி என்ன செஞ்சாரு? நேர அந்த முஸ்லீம் ஹதீஸ் தூக்கிட்டு போயிட்டார், மேடைக்கே போயிட்டாரு. இந்தாங்க அந்த ஹதீஸ் இந்த இருக்கு, விரிச்சு காட்டார். அந்த ஆலிம்சா வெக்கம் இல்லாம பேசுறான். ஆதாரம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனே கொண்டு வருவதா? நீங்கள் கேட்கிறது நாங்கள் கொண்டா வருகிறோம். இப்படி பேசுறான். இது எந்த லிஸ்ட்ல போட? இப்படி எவனா இந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, நான் எத்தனை பேர்ட்ட அடி வாங்கிருக்கேன் தெரியுமா? இது என்னது? அது மாதிரியான மேட்டர் இல்லை இது. நீங்கள் ஆதாரம் கேட்க நாங்கள் கொண்டா வருகிறோம். இது ஒரு பேச்சா? இது இவங்க 7 வருஷம் என்ன படிச்சானு எனக்கு புரிய மாட்டேங்குது. 7 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் போவார் தெரியுமா? மெண்டல் ஆஸ்பத்திரியில், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் டாக்டர் ரவுண்ட்ஸ் போவார். அப்படி ஒவ்வொரு நோயாளியா பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு மனநில பாதிக்கப்பட்ட மெண்டல் செவத்தில் காதை வச்சிருக்கேன். இப்படியே 5 நிமிஷம் டாக்டர் டேய் என்னடா பண்ற, கொஞ்சம் பொறுங்க சார். திருப்பி வச்சிருக்கான். என்னடா? ட்ரெயின் வர்ற மாதிரி சத்தம் கேட்கு, ஷடக் 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 ஷடக். அப்படியே டாக்டர் இப்படி வச்சிருக்காரு. ஒண்ணு கேட்கலையாடா? 2 மணி நேரம் வச்சிருக்கேன், எனக்கே கேட்கல, உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு. அவன் இந்த ஆலிம்சா 7 வருஷம் முடிச்சு எனக்கே விளங்கல, உங்களுக்கு எப்படி விளங்குங்கிறான். 7 வருஷம் என்னடா நீங்க மனசோல? நான் தரக்குறவா பேச வைக்காது, தரக்குறவா பேச வைக்கிறான். கேவலமா பேசிட்டு இருக்கான். ஆதாரத்தை கொண்டு வரணும் எதா இருந்தாலும்.
மோலுது ஓதுவது, தர்காவை கையேந்துறது, வட்டி, எல்லா அக்கிரமத்தோட அநியாயோட உச்சகட்டமானது. இந்த ஷிர்க்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த ஷிர்க்கை பத்தி ஒரு விஷயத்தை, ஷிர்க்ல பல விதம் இருக்கு. அதுல ஒரு 10, 50, 60 டிசைன் இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன். குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த வசனம் எல்லாரும் தெரியும். அவனுக்கு குழந்தைகளும் கிடையாது, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அதான் அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாதுன்னா அனாதை அர்த்தம் இல்ல. அவனை பெத்து போற அளவுக்கு யாரும் அல்லாஹ் ஒருத்தர் பெத்த அவ்வளவு கடவுளாயிருவான். அவனுக்கு பிள்ளை கிடையாது, குட்டி கிடையாது அர்த்தம் இருக்குல்ல, குர்ஆன்ல இருக்கா? இதை இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு எவ்வளவு பயங்கரமானது இணை வைத்தல்ங்கிற சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். ஏன் தெரியுமா? இவங்க எதை சொன்னாலும் இந்த ஷிர்க் பித்அத்தை விட்டு வழி இல்லம்மா. உண்மையிலேயே ஷிர்க் பித்அத்தை விட ஒரு பயங்கரமானது இல்லவே இல்லை. அது பிறகுதான் பெற்றோர்லாம். எப்படின்னு சொல்றேன். தக்காது சமாவாத், வானங்கள் பிளந்து விட பார்க்கின்றன. குர்ஆன்ல இருக்குது. வானம் எப்ப பிளக்கும்? கியாம நாள்ல தான் பிளக்கும். அல்லாஹ் இப்ப சொல்றான் வானங்கள் பிளந்து விட பார்க்கின்றன. அப்ப பிளக்காம அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். தன்சக்கல் அருள், பூமி ரெண்டாக உடைய பூகம்பம் வர பார்க்கிறது. தஹிருல் ஜிபால், மலைகள் தௌடுபடியாக பார்க்கின்றன. இது குர்ஆன்ல அப்படியே இருக்கு. வானம் பிளந்து விட போகிறது, பூமி ரெண்டாக வெடிக்க பார்க்கிறது, மலைகள் தகர்க்க பார்க்கின்றன. எப்ப? ரசூலுல்லாஹ் காலத்துல இதை சொல்றான். என்ன அர்த்தமா? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதுன்னு இவன் சொல்றான்லடா, அதுக்கு தான் வானம் பழக்க போகுது. அவ்வளவு பயங்கரமா வளர்ந்துக்கிறான். வானத்தை உடைச்சு ரெண்டா உடைச்சிருவாங்கிறான், பூமியை நுரைக்கிருவாங்கிறான், மலையை தகர்த்துருவேன். ஏன்? எனக்கு பிள்ளை இருக்குங்கிறான். இவன் அவ்வளவு கோவம் வருது அல்லாஹ்க்கு. இருந்தாலும் அல்லாஹ் சகிச்சுட்டு பொறுமையா வரட்டும்னு பார்த்திருக்கான். எவ்வளவு பயங்கரமா ஷிர்க், எவ்வளவு பயங்கரமானதா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னா என்ன ஷிர்க்? மனுஷனுக்கு புள்ள இருக்குன்னு நினைக்கல, அது போல அல்லாஹ் நினைச்சிட்டான். அவ்வளவுதான். அல்லாஹ்க்கு புள்ள இருக்கிற சாதாரண விஷயம். அது ஷிர்க்னா ஒரு டிசைன்ல இல்ல, ஷிர்க் பல ஷைல இருக்கு. ஷிர்க்ங்கிற பேர்ல அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குங்கிறது இவ்வளவு கொடூரமானது. அப்ப சாதாரண சிலையில போய் கையேந்துறது, கபர்ல போய் அவுலியாவே அப்படி கை நீட்டாது, அதை விட மோசமானது. யார்கிட்ட கையேந்துறது? அவுலியாட்ட போய் கேட்கறது. யா முஹீத்தீன், யா பூக்கையா தங்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வான இடிவதைக்கு மேலானது, அவ்வளவு மோசமானது அது. அப்ப அன்பிற்குரியவர்களை, இந்த ஷிர்க்கை பத்தி நம்ம ஏன் சொல்றோம்னா சொல்லிட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் இது. சாதாரண விஷயம் கிடையாது. இது தர்காக்களை அடிச்சு நொறுக்கத்தான் வேண்டும். நானா சொல்றேன்? தௌஹீத் ஜமாத் சொல்லுது. யாருடைய கருத்தா இது? எங்க அத்தாமா கருத்தா? அடே அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து இது. அல்லாஹ்வுடைய தூதர் கருத்துனா அல்லாஹ் சொன்னது அர்த்தம். மய்யுத்தீ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் இந்த ரசூலை கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய சட்டம் அது. கபர்லாம் தரைமட்டமா தான் ஆக்கணும், கபரை உடைக்கத்தான் செய்யணும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன், நான் பேசி முடிச்சுட்டு மெதுவா கீழே இறங்கும் பொழுது வலிக்கு கீழே விழுந்துட்டான்னு வையன், பூக்காயா தகல் பிடிச்சிட்டார்ல கிளிப்பர், வர சொல்லு பூக்காயாவை. அவன் பூக்காயா ஏண்ட வர சொல்லு, பாத்துருவான். முஹீத்தீனை சேர்த்து கூப்பிடு. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் முஹீத்தீன்ல இருந்து லோக்கல் பூக்கையா எல்லாத்தையும் வர சொல்லு. என் முடிய கூட அசைக்க முடியாது. என்னுடைய திமிரில் பேசவில்லை. ஒரு சின்ன அசைவு கிட அல்லாஹ் தான் எனக்கு தருவான். உன்னை யுசிபனா இல்லாம கதப அல்லாஹு லனா. அல்லாஹ் எதை எழுதுகிறானோ அதுதான் எனக்கு நடக்கும். எந்த அவுலியா எவரையும் எழுத முடியாது, ஒரு பிசிறு பண்ணிட முடியாது. இத முஸ்லிம் மக்கள் மனதில் ஆழமா பதிய வைங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஆழமா பதிய வைங்க. அல்லாஹ் சொன்னதை நீங்கள் கடைபிடித்து கரெக்டாக நடந்தால் உங்களை ரோல் மாடலாக உங்கள் பிள்ளைகள் பார்க்கும். அத்தா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு உங்க அத்தா அம்மா அலட்சியப்படுத்தாதீங்க, உங்கள் பெற்றோரை கேவலப்படுத்தாதீங்க, அசால்ட்ட பேசாதே. கிணறு சாவாம கிடக்கு,
அப்படிலாம் பேசாதீங்க. நபிகளார் இடத்துல ஒரு சஹாபி வந்தார். மன் ஹக்கு சுஹபா யா ரசூலல்லாஹ், நான் யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். நபிகளார் சொன்னார்கள், உம்முக்க உம்முக்க உம்முக்க, உன் தாய் உன் தாய் உன் தாயே தான். சும்மா பாக்க, பிறகுதான் வாப்பா அப்படிங்கிற ரசூலுல்லாஹ். தாய்க்கு 3 மடங்கு மரியாதை இருக்கு, அதுக்கு பிறகுதான் தகப்பன். ஆனா நம்ம வழக்கத்துல என்ன, தாயை விட தகப்பனை தான் கூட மதிக்கணும். வேண்டான்னு சொல்லல, தகப்பனை ரொம்ப மதிக்க, அதுக்கு மேல தாயை மதிக்கணும். நீங்க எல்லாரும் எடுத்துங்க, வாப்பாவை வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க. வாங்க வாப்பா, என்ன வாப்பா, இருங்க வாப்பா, அம்மாவை என்னம்மா, வாமா பாமா, அம்மாவை அம்மாவை வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. மன்னிச்சுக்கணும், தெரியாம சொல்லிட்டோமா. ஒரு 2 நாளைக்கு சிரிப்பாங்க, அம்மா அம்மா வாங்கம்மா, என்னடா என்ன போய் வாங்குற, ஒரு 2 நாளைக்கு சிரிப்பு வரதான் செய்யும். தகப்பனை விட உங்களை கூட மதிக்கணும். அல்லாஹ்வுல சொல்றான், ரசூலுல்லாஹ்வுல சொல்றாங்க, தாய் தாய் தாயே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 பேர் குகையில மாட்டிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால 3 பேர் குகையில மாட்டுறாங்க. குகையில மாட்டுறா என்ன, உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டம் அது இல்லையா? மறுமையில் அல்லாஹ்வுடைய மதிப்பு இருக்காங்க, அது 2வது. முதல்ல உலகத்தில் ஒரு ஆபத்து வருது, அவர் மாட்டிக்கிறார். என்ன துஆ செய்றாரு? அல்லாஹும்ம ஷேகானி கபீரானிங்கிறார். யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த என் பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர் துஆ செய்றாரு, கோயில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல. அதுல ஒரு நாள் துஆ செய்றாரு, இந்த வசீலாங்கிறாங்கல்ல, அவுலியாக்களை கொண்டு வசீலா, அவுலியாலாம் ஒரு வசீலாவும் ஆகாது, ஒரு மண் நடக்காது. நம் பெற்றோருக்கு செய்த உதவி அல்லாஹ்ட்ட சொல்லலாம். நாம் பெற்றோருக்கு என்னெல்லாம் நடந்தா அதை சொல்லலாம். பெற்றோர் பாசத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்ட்ட பேசலாம். போதுமா? நாம பெற்றோர் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அந்த பாசத்தை சொல்லி அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நான் என் பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நானும் என் மனைவி மக்களும் சாப்பிடுவோம். இன்னைக்கு உலகத்தில் அப்படி இருக்கா? தாய் அப்பன் சாப்பிட்டாச்சாலும் முதல்ல கேட்கணும், அது பிறகு பிள்ளைய சாப்பிட்டாலும் கேட்கணும். பிள்ளைகள்லாம் யாரு? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நன்றியா இருக்கணும், நம்ம பெற்றோருக்கு நன்றியா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நன்றியா இருக்க வேண்டியதில்லை. என் பிள்ளைக்கு நான் ஏன் நன்றியா இருக்கணும்? அவன் தான் எனக்கு நன்றியா இருக்கணும். நான் நன்றியா இருக்க வேண்டியது என் பெற்றோர். அதை சொல்றாரு, யா அல்லாஹ், என் பெற்றோருக்கு உணவு கொடுத்த பிறகுதான் அடுத்த என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பேன். இந்த கஷ்டத்தை விட்டு போக்குவாயா ரப்பேன்னு கேட்கிறாரு. அந்த கஷ்டம் நீங்கியது. உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் நீக்க வேண்டுமானால் பெற்றோரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க. இது நபி வழி. சுருக்கமா வழங்கினா, நீங்களும் உங்க புருஷனும் பெற்றோரை மாச்சாதான் உங்க புள்ள உருப்படும் அர்த்தம். உன் புள்ள உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உன் பெற்றோர் மனங்குளிர வை. உன் பெற்றோரை வை. இன்னும் சொல்ல போனால் அந்த மாலுக்கலி அபிக்க நாங்க ரசூலுல்லாஹ், நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். இருக்கா ஹதீஸ்ல? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தம். அல் மராத்து ராயத்தில் பைத்தி சௌஜிஹா, ஒரு மனைவி தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவள். நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. ஒரு தகப்பன் தான் புள்ள சொத்தை எடுத்துக்கலாமாமா, ஒரு மனைவி தான் புருஷ சொத்தை பாதுகாக்கணுமா. இன்னைக்கு உல்டாவா நடக்கு. ஒரு 5000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு வர்றாரு புருஷன், பார்த்தா 2000 ரூபாய் குறையுது. யார் 2000 ரூபாய் எடுத்தா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, யார் எடுத்த 2000? அத்தாக்காரரு. நான் தான் வாப்பா எடுத்தேன். உங்களுக்கு ஏக்க காசு, அதான் 3 நாள் திங்கிய இல்ல தாப்பண்டா, ஏக்கு உங்களுக்கு காசு? நான் சொல்லாம தொடக்கூடாது, சொல்லாம தொடலாம், உரிமை இருக்கு. நான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன், எனக்கு கொடுக்க எடுத்துக்கொள்ள ரைட்ஸ் இருக்கு. ஏன் உன்னை வளர்த்த ஆளாக்கி எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கேன்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழிச்சிருப்பேன். நீ குழந்தையா இருக்கும் உனக்கு 10 ரூபா செலவழிச்சனா அது இன்னைக்கு 10 லட்சத்துக்கு சமம் இல்லங்கிறீங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க. மனைவி எடுத்தா, யார் எடுத்த 2000 ரூபாய் காண, யார் எடுத்தது? பொண்டாடிக்காரு. நான் தாங்க எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? போதுமா, இன்னும் வேணுமா? பொண்டாடிட்ட தாப்பட ஏன் எடுத்தியா? இது அக்கிரமம்டா, இது அநியாயம். மனைவி யாரு? உன் சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு. அப்ப பாதுகாக்கிற என்ன செய்யணும்? கேட்கணும். நான் இதை பாதுகாக்கிறேன், இது 500 எடுத்துக்கலாமா?
தாப்பன் கேட்க வேண்டாம், சும்மாவா? எப்படிப்பட்ட வார்த்தை இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. பெற்றோர் விஷயத்தை லேசா நினைக்காதீங்க. பெற்றோர்கள் நம்மளுக்காக துஆ செய்யணும். ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்கள் உங்கள் பெற்றோருக்காக என்னிடத்தில் கேளுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அருள் செய்ய தான் போறான், நீ கேளு, நீ கையேந்து. வகுல் ரப்பி அஊது பிக்க ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் சின்ன வயதிலிருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி என் பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக. படைத்தவனே ரஹ்மானே, என் பெற்றோர் என்னை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, அவர்களை கருணை செய்வாயாக. இப்படி ஏண்ட துஆ கேளுன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். குர்ஆன்ல இருக்குது. இப்படிதான் பெற்றோர் கேட்கணும். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வின் ஆற்றல், அவனுடைய அதிகாரம் ஃபர்ஸ்ட். அவனுக்கு அடுத்த அந்தஸ்து நபிகளா இருக்கு. யார் இந்த தூதரை கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார். அதற்கு அடுத்தபடியான மரியாதை பெற்றோருக்கு. அனிஷ்குர் லீ வலிவாலிதைக்க, எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பொது விதின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பொது விதிலையும் ஒரு விதிவிலக்கு வரும். உதாரணமா அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுது. உங்க அம்மா சொல்றாங்க, தம்பி ஒரு 1000 ரூபாய் தாப்பா. எதுக்குன்னே கேட்கணும், இந்தாம்மா 1000 ரூபாய். எதுக்குன்னு கேட்கலாம், 10மா 10ஆதாங்கிறதுக்கு. ஏக்குமா 1000 ரூபாய்? ஹாஸ்பிட்டல் போனோம், 1000 ரூபாய் போதுமாம்மா, 500 ரூபாய் சேர்த்து கொடு தாய், இந்தா வச்சுக்க. எதுக்குமா ஆஸ்பத்திரியில்? என்னம்மா, நானே கூட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போய் கால் வலியோ வயிற்று வலியோ எந்த வலியோ கஷ்டத்தை போக்கி மருத்துவம் பார்த்துட்டு தாயை கூட்டு வந்தாச்சு. எப்பா கால் வலி ஓரளவு குறைஞ்சிருக்கு, நல்ல குறையில, போற வழியில இந்த பூக்கையா தங்களுக்கு ஒரு பாத்தியா வரும். ஏமா நயா பைசா பூக்கையா தங்களா, அவரு அங்க செத்து சுண்ணாம்பு போய் கிடக்காரு. செத்து சுண்ணாம்பா போய் தான் கிடக்காரு. இருந்தா அங்க அடக்கிருந்தா. ஏன் அடக்கிருந்தாங்கிற, நிறைய தர்கா உண்மையிலே உள்ள அடக்குறாங்களா இல்லையானே தெரியல. இந்த பொட்டல் புதர் இருக்குல்ல, முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டாருட்டான் பொட்டல் புதர்ல. ஈரான்ல இருந்து பிளைட் ஏறி எப்படி வந்து எங்க இறங்கி மொத்த இந்தியாவில் இறங்கி முஹீத்தீன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு போனார்னா எங்க அந்த முஹீத்தீன் ஜிலானி தானே யானை தர்காவெல்லாம் இருக்குல்ல. நாங்க சின்ன பிள்ளையில அந்த யானை பேர் பீமான்னு நினைக்கிறேன். முஹீத்தீன் மைதி பிச்சை பீமா கடையில் ஒரு யானை, மைபாத்தா பொம்பளை யானை. சரி, அது மூத்தா போச்சு. மொய்தீன் பார்த்து, யானைக்கு பேர் மொய்தீன் பார்த்துன்னு இருக்கான். அந்த யானையை அடக்கம் பண்ண பிறகு அந்த அப்போ உள்ள வாரப்பத்திரிகையில் வந்துச்சு, முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கடவுளே என்று அல்லாஹ் எல்லாரும் அழைச்சாங்களாம். கடைசியாக இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு கவன் போட்டு தவன் இட்டு அல்லாஹ் தொலை வச்சு, யாரில் தொலை வச்சாக்கு? இந்த அவுலியாக்களுடைய கூத்து எங்க போய் நிற்குது? மிருகம். யானைங்கிறது என்னது? ஆடு மாடு பன்னி மாதிரி ஒரு மிருகம். பண்ணி அல்லாஹ் படைச்சது. அன்னைக்கு கடையில் உள்ள தற்சலா போயிருந்தேன் எங்க ஊர்ல. வாசல்ல நான் நிக்கிறேன். இப்ப யானை தான் லைசன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானே, யானை இல்லை. ஏன்னா இதுதான் பெரிய இது யானை, குட்டியானம்பாங்கள ஒரு வேனு, அதுல பெருசா இது போர்வையெல்லாம் போத்தி அது மெதுவா அப்படியே வருது. யானை மாதிரி மெதுவா வருது. ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. நான் வாசல்ல நிற்கேன். ஒரு 2 பொம்பளைங்க, சொந்தக்கார பொம்பளை தான். என்ன யானை கொடியெல்லாம் கூடாண்டு வந்து பாக்குறீங்கன்னா அது பாக்குறேன். ரோட்ல வர பண்ணி நாயும் தான் பாக்குறேன். பண்ணியே சாப்பிடக்கூடாது, பார்க்க மாட கூடாது. பன்னிக்கறி சாப்பிடாம கூடாது, பண்ணியே பாக்குறது. ரோட்ல போற என்ன செய்ய முடியும்? ஏன் தெரு, ஏன் வாசல், புத்திய பாரு. ஏன் அதை பாக்குற? சாராயம் குடிக்க கூடாது, குடிச்சவன பார்த்தாலுமா தப்பு. அப்ப எப்படி விளங்கி வச்சிருக்கான் பாரு. என்ன நம்ம சொல்றோம் புரியலையே. ஆலிம்சாக்கு 7 வருஷம் புரியலையே. பொதுமக்கள் கேட்க தெரியும். நீ ஜமாத் இருக்க, ஜமாத் உலமா கூட இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாடக்கூடாதுங்கிறாங்களாம். கேட்க மாட்டேங்கானா? அடே நீ தூக்கி பிடிச்சிட்டு வச்சிருக்க மதுஹப், எந்த மதுஹப்ல இந்த கூத்து இருக்கு சொல்லு? எந்த மதுஹப்ல இருக்கு? எந்த மதுஹப்ல இந்த கூத்து இருக்கா? குமார அடிக்கிறது இருக்கா?
தர்காக்குள்ள ஆட்டம் போடுறது இருக்கா? நீ ஒத்துக்கொண்ட மதபுல கூட அது கூடாது. அதுக்காக மதபை நாங்கள் ஒத்துக்கல. அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் பொது விதின்னு ஒன்று இருக்கு, விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். தாய் தகப்பனை கட்டுப்படத்தான் வேண்டும், நன்றி செலுத்தத்தான் வேண்டும். அதே சமயத்தில் லா தாத்தலி மஹ்லூகின் ஃபீ மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படாது என்பது இஸ்லாமிய சட்டம். பெத்த தாயா இருந்தாலும் சரிதான், தகப்பனா இருந்தாலும் சரிதான். கால் வலியா தாயை காலையை அமைக்கலாம், செருப்பு எடுத்து கொண்டு தச்சு கொடுக்கலாம், தாயை நடக்கும்போது தூக்கி சுமக்கலாம். ஆனால் தாய் தகப்பனுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றம் சொன்னா கேட்க முடியாது. அத்தா சொல்ற, வாப்பா சொல்றாரு, மகனே பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சரி, மேலப்பாளையத்திலே சூப்பர் பிரியாணி ஆட்டான்னு போய் நல்லா செய்ய சொல்லி பாப்பா கொடுத்தாச்சு, சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பிரியாணி சூப்பராக இருந்துச்சுப்பா, ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. பாப்பாக்கு ஒரு குவார்டர் கூட வாங்கி தர மாட்டேத்தா? ஏதோ வாய மூடு, குவார்டரா சாராயம்? சரி, வாப்பா கேட்டா கொடுத்துட முடியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உட்பட்டு என்ன வேணுமோ சொல்லு, கேட்கணும். அல்லாஹ் சொல்லுக்கு மாற்றமாக பெற்றோர் சொன்னாலும் கேட்க கூடாது. அப்புறம் என்ன அவுளியாக்க வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன இவன் அவங்களுக்கு செய்ய வேண்டி கிடக்கு. அல்லாஹ் தூதருக்கு மாற்றம் எவன் சொல்ல? இது சொல்ல போனால் மறுமையில் பெற்றோரை மதித்தான் அல்லாஹ் கேட்பான். அவுளியாக்களை மதிச்சு அவன் மதிச்சாங்கிற கேள்வியே வராது. அல்லாஹ் மறுமையில் என்ன கேட்பானா? பூக்கோயா தங்களை மதித்தாயா? நோ கொஸ்டின். உன்னை பெத்த தாயப்பன மதிச்சியாம்மா, பெற்றோருக்கு தேவையான கொடுத்தியாம்மா, உன் பெற்றோர் அலட்சியப்படுத்தினான்னு கேட்பான். அல்லாஹ் விடமாட்டான். அன்பிற்குரியவர்களே, நபியை முன்மாதிரியாக கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. மீண்டும் நான் சொல்ல முதல் வசனத்திலிருந்து வாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவன் தூதருக்குள்ள அந்தஸ்தை தெரிந்து கொள்ளுங்கள், பெற்றோரின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுல ஓரளவு நம்ம வந்துட்டோம் வைங்க, மற்ற விஷயங்கள் ஈஸியா நம்மள்ட்ட வந்துடும். அல்லாஹ்வுடைய அதிகாரம் வந்துட்டா எல்லாம் உனக்கு வந்துடும். ரசூலுல்லாஹ் அந்தஸ்து வாங்கிட்டா எல்லா நபிகளையும் வந்துடும். எல்லா நபிகளையும் வந்துட்டா பெற்றோரை மதிக்கிறது வந்துடும். பெற்றோரை மதிப்பது வந்து விட்டால் இந்த உலகத்திலே கஷ்டம் இருந்தாலும் நம்ம கஷ்டம் நீங்கிறோம். நம்ம தாய் பெற்றோர் மகா துஆ செய்யணும். யா அல்லாஹ், என் புள்ள, எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தா ரப்பே, ஏன் தாய் தகப்பன் எனக்காக கையேந்தணும், அப்படி உருவாக்குங்க. உங்களுக்காக உங்கள் பெற்றோர் கையேந்தட்டும், அப்புறம் உங்க வாழ்க்கையை பாருங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கையேந்துங்க. அதனால எல்லா வகையிலும் நபி வழி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.